போட்டியாளர்கள் அனைவரும் அந்த கண்ணாடி பவுல்ல இருக்க சீட்டை எடுக்கணும். அதுல யாருக்கு எந்த கலர் வருதோ அந்த கலர்ல இருக்கிற கிளாத் மூடின பிளேட் எடுக்கணும். அதுக்குள்ள என்ன ஸ்வீட் செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனோ அதுக்கான இன்கிரீடியன்ஸோ அதுல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்திருக்க பொருள் மூலமா அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 ஸ்டார்ட். அடடா, கணபதி ஸ்வீட் சார்பா போட்டி போடுறதுனால போன தடவை ஜெயிச்ச பொம்மி மேடம் கணபதியை கும்பிட்டு அவரை துணைக்கு கூப்பிடுறாங்க. உங்க டேபிள் மேல இருக்கிற செஃப் கூறிய மேடம், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? போன தடவை வெற்றி கோட்டுக்கு பக்கத்துல வந்து விட்டுட்டோம். ஆனா இந்த தடவை விடுறதா இல்ல. நேத்ரா ஸ்வீட்ஸ் தான் ஜெயிக்க போகுது. அடடடா, நேத்ரா ஸ்வீட்ஸ் ஒரு பக்கம், அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஒரு பக்கம், போன வாட்டி ஜெயிச்ச பொம்மி மேடம் ஒரு பக்கம். இந்த தடவை போட்டி ரொம்ப பலமா இருக்க போகுது. யாரு ஜெயிப்பான்னு பார்க்கலாம். போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்ப அல்ட்ரா மாடர்னா இருக்காங்க. ஆனா பொம்மி மேடம் மட்டும் மண் பாண்டங்களையும் கறி அடுப்பையும் வச்சு சமைக்க ரெடி ஆகுறாங்க. இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு நம்ம அவங்க கிட்டே கேட்போம். நீங்க சொல்லுங்க பொம்மி மேடம். நிறைய பேருக்கு மண் பானையையும் கறி அடுப்பையும் பார்த்து சிரிப்பா இருக்கலாம். அந்த காலத்துல இதுதானே இருந்துச்சு. அப்போ எங்க கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பெல்லாம் இருந்துச்சு. ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் இப்படிதானே சமைச்சாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இத பார்த்தா சிரிப்பா இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரி மண்பாண்டங்கள்ல சமைக்கிறத இப்ப மறந்து போனதுனாலதான் பல நோய் நொடிகளோட டாக்டரை தேடிக்கிட்டு இருக்கோம். வைத்தியனுக்கு கொடுக்கறத வணிகனுக்கு கொடுன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. மண்ல சமைக்கிறதுனால அதுல இருக்கிற சத்துக்கள் உடம்புல சேருங்கிறது ஐதீகம். மண்ல இல்லாத சத்துக்களே இல்ல. நம்ம உடம்பு மண்ணுல இருந்து தான் வந்துச்சு, மண்ணுக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. அதனால மண்பாண்டத்துல சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி மேடம், வாழ்த்துக்கள். பொம்மி மேடம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. பொம்மி மேடமுக்கு அவரோட கணவர் சித்தார்த் கூட இருக்கிறது ரொம்ப பலமா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னு அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். இப்போ எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லியா மாறிக்கிட்டு இருக்க. சாஃப்ட்வேர் படிச்சவங்க அவங்க வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட போட்டியில அகப்ப மண் பாத்திரங்கள், வாழை இலை இதையெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதுதான் பொம்மியோட ஐடியாவும்.
டேய் பேராண்டி, அடுப்பாடா முக்கியம், அடுப்புக்கு மேல என்ன சமைக்கிறோங்கிறது தாண்டா முக்கியம். அதுல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. ஏன்னா என்னோட அனுபவம் தான் உங்க வயசு. சூப்பர் தாத்தா. பூமி, நீ ஆரம்பி. அனைவரும் சமைக்க ஆரம்பிக்கலாம். பொம்மி மேடம், உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி சீட்டு வந்திருக்கு? திருவாதிரை களின்னு கொடுத்திருக்காங்க. அதைத்தான் நான் செய்ய போறேன். இது நடராஜருக்கு உகந்தது. ரொம்ப எளிமையாவும் இனிமையாவும் இருக்கிற நம்மூர் பலகாரம் இது. தெய்வநாயகம் சார், வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி சீட்டு வந்திருக்கு? எனக்கு திணை கேசரி பண்ண சொல்லி வந்திருக்கு. கேசரினாலே வெள்ளை சக்கரை போட்டு பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு திணையில வெல்லம் போட்டு கேசரி பண்ண போறேன். எங்க காலத்துல அரிசிய பண்டிகைகள்லயும் கல்யாணங்கள்லயும் தான் பாப்போம். அப்பெல்லாம் இந்த தெனை, வரகு, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் தானே சாப்பிட்டு இருந்தோம். என்ன பாருங்க, இந்த வயசுலயும் இப்படி தெம்பா இளவட்டங்கணக்கா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சாப்பாடு தான் காரணம். இப்ப இருக்கிறவங்கள பாருங்களேன், 40 வயசுல ஹார்ட் அட்டாக், 30 வயசுல பிபி எல்லாம் வருது. ஆனா வெளிநாட்டுல டயட்டுங்கிற பேர்ல நம்ம பாரம்பரிய உணவை தான் சாப்பிட சொல்றாங்க. அதனால இந்த திணைய வச்சு என்ன ஸ்வீட் செய்ய சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் வினய், இங்க வாடா. எல்லாரும் அவங்களோட முழு திறமைய காட்டிட்டு இருக்காங்க. யாரு செமையா ஸ்வீட் செஞ்சு நடுவர்களை அசத்த போறாங்கன்னு பாப்போம். பூமி, சீக்கிரம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. இருங்க வேம்பு சார், நான் முதல்ல புள்ளியாரப்பனுக்கு கொண்டு போய் படிச்சுட்டு வந்துடுறேன். என்னது? ஆமா. நான் வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். பரவாயில்லையே பூமி மேடம், அவங்க ஸ்வீட் செஞ்சதும் நடுவர்களுக்கு குடுக்கறாங்களோ இல்லையோ, பிள்ளையாருக்கு கொண்டு போய் கொஞ்சம் வைக்கிறாங்க. இவங்க எப்படி ஒவ்வொரு போட்டியிலயும் ஜெயிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பிள்ளையாருக்கு ஐஸ் வச்சுதான். நான் ஒன்னும் ஐஸ் வைக்கல, நான் வைக்கிறது நெய்வேத்தியம். அவருக்கு முதல்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும். ஓ அப்படியா? வெரி குட் மேடம்.
ஆதித்யா சூப்பரா பிளான் பண்ணி பொம்மியோட டேபிள மட்டும் கவுத்தல, பொம்மியவே கீழே கவுத்துட்டாரு ஆதித்யா. மண் பாத்திரத்துல செய்யறாளாம், மண் பாத்திரத்துல. இப்ப அவ செஞ்சதெல்லாம் மண்ணுக்குள்ளதான் போச்சு. ஆமா தமனா, பொம்மி இந்த போட்டியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவா. அறிவு இருக்கா உனக்கு? சாரி சார், இப்படி தட்டி விட்ட? சார் சாரி சார், தெரியாம நடந்துச்சு. என்ன தெரியாம நடந்துச்சு? இப்போ என்ன பண்றது? சார் சொன்னா கேளுங்க. யார் உள்ள விட்டது? சரி ஒரு நிமிஷம், எப்படியாச்சு? வேணும்னு தள்ளி உடைச்சிட்டாடா இவன். சார் நான் கிளீன் பண்றதா சார் வந்தேன், தெரியாம கைப்பட்டுடுச்சு. என்ன தெரியாம கைப்பட்டுச்சு? சரி போ 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 போ. என்னடா அவனை போக விட்ட? மச்சான், இவனை வச்செல்லாம் இதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நடந்து போச்சு. இது தானா நடந்த மாதிரி விட்டா தான் இத பண்ணது யாருன்னு நாம கண்டுபிடிக்க முடியும். என்னடா? கண்டுபிடிக்கிறேன், நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். யா சார் நீர்ற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவதான் முதலாள செஞ்சு முடிச்சா, ஏதோ கிளீன் பண்ண வரேன் அது இதுன்னு சொல்லி அதை தட்டி விட்டாங்க. மறுபடியும் பொம்மிக்கு ஸ்வீட் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. சார் சாரி சார், மறுபடியும் செஞ்சு எப்படி சார்? அதுக்கு கெஸ்ட் கமிட்டி எல்லாரையும் கன்சல்ட் பண்ணும் சார், ரொம்ப டைம் ஆகும் சார். சார் அப்புறம் என்னதான் சார் பண்றது? மன்னிக்கணும் சார், சங்கடத்துக்குரிய சம்பவம் நடந்துருச்சு. விழா குழுவின் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். சித்தார்த் சார், ப்ளீஸ் கோவப்படாதீங்க சார். அக்கா நீதான் ஜெயிப்ப. அங்க பாரு, அஞ்சலி ஸ்வீட்ஸ் தெய்வநாயகம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. பொம்மி போட்டியை விட்டு விலகிட்டா இனி பொட்டியை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நீங்க செஞ்ச ஸ்வீட்டை இங்க கொண்டு வந்து வைங்க சார். இல்ல, இங்க இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அத உங்க விழாக்குழு ஏத்துக்கிட்டு பொம்மிக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி சார் நான் செஞ்சதை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும்? நான் கொடுக்க மாட்டேன் சார். அப்பா என்னப்பா இது, கொண்டு வந்து கொடுங்கப்பா. டேய் பத்து, நீ பேசாம இருடா. பொம்மிக்கு நடந்ததுக்காக மட்டும் நான் இதை பண்ணல. நிர்வாகம் மேல ஒரு தப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிடா? என்னப்பா சார், மத்த 3 பேரும் கொடுத்துட்டாங்க சார், நீங்களும் கொடுத்தாதான் சார் முதல் ரவுண்ட முடிக்க முடியும். இல்ல சார், என்னால முடியாது. இதெல்லாம் யாரோ திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்காங்க. தெய்வமும் இத பாத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு தெரியும் யாருக்கு என்ன கூலி கொடுக்கணும்னு. பூமி, நீ இப்ப செஞ்ச அதே டிஷ்ஷ பிள்ளையாருக்கு படைச்சல்ல? ஆமா அதை வேணும் சார். எடுத்துட்டு வா. சூப்பர் ஐடியா மச்சான், சூப்பர். கிரேட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமிக்கு எதுக்காக வைக்கிறீங்கன்னு கிண்டல் பண்ண. நடந்த பரபரப்பான சம்பவங்களால பொம்மி மேடம் சாமிக்கு வச்சதே மறந்து போச்சு. ஆனா சித்தார்த் சார் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இக்கட்டான நேரத்துல பொம்மி மேடத்தை மறுபடியும் போட்டிக்குள்ள என்டர் ஆக வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சித்தார்த் சாரும் பிள்ளையாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
பரபரப்புக்கு நடுவுல முதல் சுற்று வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. அதோட முடிவுகளை இன்னும் கொஞ்ச நேரத்துல நடுவர்கள் சொல்ல போறாங்க. உங்களை மாதிரி நானும் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பர் ட்விஸ்ட் ஜட்ஜஸ். எல்லாரோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இவங்க எலிமினேட் ஆயிட்டாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. இதுல யார் யாரு என்னென்ன பரிசு வாங்க போறாங்கன்னு சொல்லிடுறேன். கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ண போறேன். 5ல இருந்து 5 4 3 2 1. முதல் பரிசு திருமதி பொம்மி சித்தார்த். வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் தெய்வநாயகம் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு நேத்ரா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திருமதி நேத்ரா அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். நான்காவது பரிசு திருமதி கீதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு. கங்க்ராட்ஸ் திருமதி கீதா பாலகிருஷ்ணன். சோ நம்ம 5வது போட்டியாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் இந்த போட்டியில இருந்து எலிமினேட் ஆறாங்க. சாரி சார். மத்த 4 போட்டியாளர்களும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. வாழ்த்துக்கள். உங்க எல்லாரோட ஆதரவுடன் முதல் ரவுண்ட் சூப்பரா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த ரவுண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். எனக்காச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்பாக்கு திடீர்னு உடம்புக்கு முடியலையா? உடம்புக்கு முடியலையா? அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க. நான் உடனே கிளம்புறேன் ஆதி. ஐயோ அக்கா, இனி செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் பாக்கி இருக்குக்கா. இப்ப போய் பாதியிலே போறனா எப்படிக்கா? ஐயோ இல்ல ஆதி, அம்மாவால தனியா அங்க சமாளிக்க முடியுமா? நான் அங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் போன் பண்ணி நிஷாவை வர சொல்றேன். அக்கா எப்படிக்கா? நான் வேணா அவளை அங்க போ சொல்றேன்க்கா. இல்ல ஆதி, அது சரி வராது. நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீ போயிட்டு வா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா நல்ல செய்தியோட உன்னையும் அப்பாவையும் சீக்கிரமா வந்து நான் பாக்குறேன். சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சூப்பர் பொம்மி, சூப்பர் அண்ணே, கலக்கிட்டீங்க. கலக்கிட்டமா, சூப்பர். பாத்தீங்களா சித்தி, இந்த குடும்பம் இவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. அதனாலதான் இவ இவ்வளவு திமிரு காமிக்கிறா. பொம்மி சூப்பர்மா, கலக்கிட்ட. நான் எதிர்பார்த்தது நடந்துடுச்சு. நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்திட்டோமா. நீ ஜெயிச்சு இந்த தாத்தாவை பெருமைப்படுத்திட்ட. இப்போ உன் புருஷனுக்கு சந்தோஷம் தானே? என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பரிசு வாங்கி நீங்க 2வது பரிசு வாங்குறத பாக்க பாக்க என் மனசு ஆறவே மாட்டேங்குது தாத்தா. இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிருக்கவே கூடாது. தப்பு. நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன் தாத்தா. ஐயோ, நான் உங்களை எதிர்த்து போட்டியிடாம இருந்திருக்கலாம். இல்ல அந்த ஸ்வீட் இப்படி விழுந்ததுல நான் தோத்து போயிருக்கணும். நீங்க 2வது பரிசு வாங்கினதுல எனக்கு மனசு தாங்கல தாத்தா. என்ன பொம்மி இப்படி பேசுற?
இது முழுக்க முழுக்க உன் திறமைக்கு கிடைச்ச பரிசு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. என்னடா பத்து, அப்பா நம்ம கடை சார்பா போட்டியில கலந்துகிட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டேன் பத்தியா? இல்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அடுத்த ரவுண்ட்ல இப்படி ஏதாவது நடக்கும், அதனால வீட்ல ஏதாவது பிரச்சனை வரும். அந்த நிலைமையெல்லாம் இப்ப வேண்டாம். நான் போய் ஆர்கனைசர்ட்ட பேசுறேன். எப்படியாவது வேற ஒரு செஃப் அஞ்சலி ஸ்வீட் சார்பா நிக்க வைக்கிறேன்னு. இந்த போட்டியில அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் ஜெயிக்கணும். ஜெயிக்க வைப்பேன்.